வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பும் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. வாடிய முகத்தோடு ஆளுங்கட்சியை ஆளப்போகின்ற, நாட்டை ஆளப்போகின்ற தலைவர்கள் சிரித்த புன்னகை முகத்தோடு நாட்டை எதிர்க்கட்சியாக பார்க்காமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்றது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். கூட்டணி ஆட்சி, ஓகேங்களா, மைனாரிட்டி அரசு, ஓகேங்களா, அப்படின்றது தான் இப்படி அழைக்க போறாங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்க, 5 வருஷம் என்னதான் பண்ணாலும் மைனாரிட்டி அரசு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான கேள்விகளையும் கேட்க போகிறது, உறுதியாகிவிட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் மோடிக்கு எதிராக சாவுமணி அடிப்பதற்கு கூட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்றது இங்கு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே 5 வருஷத்தை எப்படின்னா அழகா மெயின்டெனேஷன் பண்ணக்கூடிய திறமையும் பக்குவத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாயுடுகாரு அவர்கள் மோடிக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாலும் கூட, நாயுடு வெளியே போனாலும் பிரச்சனை, வாடா நாயுடுன்னு சொன்ன அப்படியே போயிடுன்னு சொன்ன அப்படின்ற பாடல்கள் வரை இப்போ எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா மோடியுடைய வேலை தான். எல்லாமே மோடி பண்ணுற வேலைகளாகத்தான் இங்கே வந்து இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் மோடிக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றது கிடைத்திருக்கிறதை நம்மளால் உறுதிப்படுத்த கொள்ள முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நிச்சயமா சந்திரபாபு நாயுடு உறுதியா வந்து இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் கூட நம்ம தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் நிலையில வந்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது கிடைக்க பெற்று இருக்கிறது நண்பர்களே. காரணம் என்னன்னா, அவர் எதுக்கு ப்ரோ ஹாப்பியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, பரவாயில்ல, ஓகேங்களா, என்னுடைய நண்பர் பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய நம்மளால தான் முடியல, பட் நம்ம பக்கத்து மாநிலம் இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா பீகார் முதலமைச்சர் மட்டுமே தான் தீர்மானிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வேற விஷயமா இருந்திருக்கும், ஓகேங்களா. ஆனால் நம்ம ஆந்திர மாநிலம்ங்க, நம்முடைய நட்பு அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்துடைய முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நாரா சந்திரபாபு நாயுடு நேனு அப்படின்னு பதவியேற்க போகிறார் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலை உறுதியாக தென்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் 164 தொகுதிகளை அங்கே அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். மொத்தம் 175 தொகுதிகள் இருக்கிறது. ஸோ அதனால ஸ்டாலின் குஷியில் இருக்கிறார். வெயிட் பண்ணி பார்க்க.